ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான பட்டாணி தோசை பண்ணுறதுக்கு 1/2 கப் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 கொத்து கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதோட பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பட்டாணியை நான் இந்த இட்லி தோசை பேட்டரில் கலக்க போகிறேன். நான் இட்லி தோசை பேட்டர் 3:1 ரேஷியோவில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்து 1 பங்குனா அரிசி 3 பங்கு அந்த ரேஷியோவில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கலந்துட்டு தோசைக்கல்லில் நான் ஆனியன் வச்சு தான் துடைப்பேன். நான் எண்ணெய் துணி போட மாட்டேன். எண்ணெய் துணி யூஸ் பண்ணால் அது 1-2 நாள்லேயே எண்ணெய் சிக்கு அடிக்கும். அதனால ஆனியன் யூஸ் பண்ணி துடைப்பேன். ஃப்ரீக்வெண்ட்டாக ஆனியன்ஸை மாற்றிடுவேன். நான் இப்போ ஃப்ரோசன் பட்டாணி எடுக்கல, ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இது அப்படியே போடலாம், இல்லைனா நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணியும் போடலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு சாப்பிடலாம்.